محمد نبينا بنور هدينا من مكة حبيبي. رواه مسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல ஏகநாயகன் அல்லாஹு தஆலாவின் பேரருள் அருமையான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உயர்வான உன்னதமான குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் தாபியீன்கள் தபஅ தாபியீன்கள் இமாம்கள் இறைநேசர்களான வலிமார்கள் நல்லோர்களான நம் முன்னோர்கள் நம் அனைவரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனுடைய மாபெரும் பேரருளால் இறை கடமையை இறை கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய இல்லத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். ரஜபுன் ஷஹருல்லாஹ் என்ற அடிப்படையில் இறைவனுடைய மாதமான இந்த ரஜபுடைய மாதத்தில், இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை எந்த வாக்கியங்களை இந்த சமுதாயத்திற்கு வழங்குவதாக இறைவன் வாக்களித்தானோ, இறைவனுடைய மாதமான இந்த ரஜபுடைய மாதத்தில், இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நன்மைகளை எந்த பாக்கியங்களை இறைவனிடம் கேட்டு பெற்றார்களோ அத்தனை பாக்கியங்களையும் நன்மைகளையும் பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. எந்த துவாவை முன்னிறுத்தி ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத்தையும் அடுத்து வரும் ரமதானை அடையக்கூடிய நல்பாக்கியத்தையும் பெருமானார் கேட்டார்களோ, அதே போன்று ரஜபிலும் ஷஅபானிலும் நமக்கு பரக்கத்தை செய்து அந்த பரக்கத்தை முழுமையாக அடையக்கூடிய ரமதானை முழுமைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. கண்ணியம் நிறைந்த பெருமக்களே, ஆங்கில முதல் மாதம் ஆங்கில புத்தாண்டு பிறந்து அந்த மாதத்தின் இறுதியை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாள் இந்திய நாடு தனது 75வது குடியரசு தின விழாவை விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இந்திய நாட்டில் குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் குடியரசு என்றால் என்ன? இந்த ஜனவரி 26ஆம் தேதிக்கும் குடியரசிற்கும் என்ன தொடர்பு? இஸ்லாமிய பார்வையில் குடியரசு என்றால் அதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றெல்லாம் சிந்திக்க வேண்டிய தருணம் இந்த தருணம். ஆரம்ப காலத்தில் இந்திய நாட்டை குறுநில மன்னர்களாக ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு மாநிலங்களாக பிரித்து அந்த மன்னர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லாமல் அந்தந்த பகுதிகளை குறுநில மன்னர்கள் ஆட்சி செய்து வந்தார். ஆரம்ப காலத்தில் இந்தியாவை பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மன்னர்கள் அந்த பகுதியை ஆட்சி செய்தார்கள், மற்றவர்களோடு ஒற்றுமை இல்லாத நிலையில். இப்படி மன்னர்களுக்குள் ஒற்றுமை இல்லாத நிலையில் ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இதை ஒரு சாக்காக வைத்து வணிகம் வியாபாரம் செய்வதற்காக
இந்தியாவிற்குள் பிரிட்டிஷ்காரர்கள் ஆங்கிலேயர்கள் நுழைகின்றார்கள். படிப்படியாக தனது ஆதிக்கத்தை இந்தியாவில் அவர்கள் உருவாக்குகின்றார்கள். இறுதியில் இந்தியா முழுவதும் தனது கொடுங்கோல் ஆட்சியை அரங்கேற்றுகின்றார்கள் ஆங்கிலேயர்கள். சுமார் 200 ஆண்டுகளுக்கு மேல் இந்தியாவை ஆட்சி செய்து வந்த அந்த ஆங்கிலேயர்களின் ஆட்சிக்கு முடிவை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் கொடுங்கோன்மையாக மக்களை சின்னாபின்னப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆங்கிலேய ஆட்சியாளர்களிடம் இருந்து இந்தியாவை மீட்க வேண்டும் என்பதற்காக மாநில அளவில் தேசிய அளவில் பல கலகங்களை, பல புரட்சிகளை, பல அகிம்சை வழி போராட்டங்களை நிகழ்த்தி தனது உயிரை, தனது இரத்தத்தை, தனது உடல் உறுப்புகளை இந்த தாய் நாட்டிற்காக அர்ப்பணித்து அந்த கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து இந்தியாவை காப்பாற்ற பல்வேறுபட்ட போராட்டங்களை முன்னெடுத்து 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்த இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் பெற்று தந்த இந்த நாட்டின் தேச தலைவர்களை, இந்த நாட்டின் வீரர்களை, இந்த நாட்டின் புரட்சியாளர்களை நினைவு கூறப்படக்கூடிய ஒரு நாளாக இந்த குடியரசு தினம் அமைந்திருக்கின்றது. ஆங்கிலேயர்களிடம் இருந்து இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்த ஆகஸ்ட் 15ஆம் நாளை விட இந்த குடியரசு தினம் ஜனவரி 26 என்பது மிக முக்கியமான ஒன்று. ஏனென்று சொன்னால் மக்களின் விருப்பத்திற்கேற்ப தங்கள் தலைவரை தேர்ந்தெடுக்கும் பாக்கியம் குடியரசின் மூலமாக இந்திய மக்களுக்கு கிடைத்தது. தான் தேர்ந்தெடுத்த ஆட்சியாளர் அவர் சரியில்லை என்று சொன்னால் அவரை நீக்கி நன்மை செய்யக்கூடிய வேறொரு ஆட்சியாளனை நாட்டில் அமர வைக்கும் தகுதியை இந்திய மக்கள் குடியரசின் மூலமாக பெற்றார்கள். மக்களாட்சி முறை இந்தியாவில் உருவாக்கப்பட்ட நாள் ஜனவரி 26 இந்த குடியரசு தினம். குடியரசு என்பதன் பொருள் மக்களாட்சி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஏன் ஆகஸ்டை 15ஐ விட இந்த ஜனவரி 26 முக்கியம் என்று சொன்னால், இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்திருந்தாலும் மக்களாட்சி மலராமல் மன்னராட்சி இந்த நாட்டில் நீடித்துக் கொண்டிருந்தால் சுதந்திரம் கிடைத்ததற்கே அர்த்தமில்லை என்ற ரீதியில் இந்த நாட்டிற்கும் நாட்டு மக்களும் சுதந்திரமாக தங்களின் தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை வழங்கிய நாள் இந்த ஜனவரி 26 குடியரசு தினமாக ஒட்டுமொத்த இந்தியாவும் கொண்டாடி கொண்டு வருகின்றது. எனவேதான் ஆகஸ்ட் 15ஐ விட இந்த ஜனவரி 26 குடியரசு தினம் மிக முக்கியமான ஒன்று. சுதந்திர இந்தியாவின் முதல் மைல்கல்லாக இந்த குடியரசு நாள் அமைந்தது என்று சொன்னால் அது மிகையான வார்த்தை இல்லை. நமக்கான தேவையை, நமக்கான முன்னேற்றத்தை, நமக்கான மாற்றத்தை நாமே தீர்மானிக்கக்கூடிய, நாமே முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு உயர்ந்த உரிமையை இந்த குடியரசு நாள் இந்த இந்திய நாட்டின் மக்களுக்கு கொடுத்தது. அதே நேரத்தில் இந்திய நாட்டின் விடுதலைக்கு பிறகு மக்களாட்சி மட்டுமே ஒரு நாட்டின் சிறப்பான வளர்ச்சிக்கு அடையாளம் என்று கருதி மக்களுக்கான அரசை இந்தியாவில் ஏற்படுத்தினால்தான் இந்தியா முழு சுதந்திரம் பெற்ற நாடாக அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கருதி டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களின் தலைமையில் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் சட்டம் அன்றைய நாளில்
சுமார் 284 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஜனாதிபதியும் கையெழுத்து பெற்ற பின்னால் 1950 இதே ஜனவரி 26ஆம் நாள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அது நடைமுறைப்படுத்தப்பட்டது. மக்களுக்கான அரசை, மக்களுக்கான மக்களாட்சியை இந்திய நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் இந்த குடியரசு தினம். இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அதை முழுவதுமாக தனது கையால் எழுதியவர் பிரேம் பிகாரி நரேன் ரேசதா என்ற ஒரு நபர். ஒரே சமயத்தில் இந்தியிலும் ஆங்கிலத்திலும் இந்திய அரசியல் சாசனம், அரசியல் சட்டங்கள் அது எழுதப்பட்டது. கையால் உருவாக்கப்பட்ட காகிதத்தில் அது பதியப்பட்டது. ஆங்கிலத்தில் சுமார் 221 பக்கங்கள், இந்தியில் சுமார் 250 பக்கங்கள், சுமார் 13 கிலோ எடை கொண்ட இந்திய அரசியல் சட்டத்தின் பிரதி முழுமையாக சுமார் 1000 ஆண்டுகள் அழிக்க முடியாத ஒரு மையால் எழுதப்பட்டு ஹீலியம் வாயுவினால் நிரப்பப்பட்ட ஒரு பெட்டியில் அது இன்றும் நாடாளுமன்றத்தில் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, குடியரசு தின விழா என்று சொன்னால், குடியரசு தினம் என்று சொன்னால் அன்றைய நிகழ்வுகள் நமக்கு ஞாபகம் வருவது என்ன தெரியுமா? குடியரசு என்று சொன்னால் நமக்கு ஞாபகம் வருவது என்ன? பாராளுமன்றத்தில், சட்டமன்றத்தில், அரசு அலுவலகங்களில், பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில், பிற இடங்களில் தேசிய கொடியை ஏற்றி அதற்காக இனிப்பு மிட்டாய்களை வழங்குவார்கள். பள்ளிக்கூட மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சிகளை நடத்துவார்கள். அரசியல்வாதிகளும் அரசாங்க அதிகாரிகளும் சுய புராணங்களை கலந்த பேட்டிகளை மக்களுக்கு மத்தியில் பேசுவார்கள். நாட்டின் ஜனாதிபதிகளும் பிரதமர்களும் குண்டு துளைக்காத கண்ணாடி பெட்டிக்குள் நின்று மக்களுக்கு உரையாற்றுவார்கள். இதுதான் ஆண்டுதோறும் நாம் பார்க்கக்கூடிய குடியரசு தினம் சொல்லக்கூடிய செய்தி. குடியரசு தினம் என்று சொன்னால் இதுதானா? இந்த நிகழ்ச்சிகளோடு குடியரசு தினம் முடிந்து விட்டதா? குடியரசு நாள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? இவைகளை என்றாவது யோசித்து பார்த்திருக்கின்றோமா? இந்திய இறையாண்மைக்கு சான்றாக உள்ள அரசியல் அமைப்பு சாசனம் 395 பிரிவுகளை கொண்டது. தற்போதுள்ள இந்தியாவில் சுதந்திர நாடாக, குடியரசு நாடாக இந்தியா போற்றப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்திய அரசியல் சாசனம் சொன்ன 395 பிரிவுகளும் இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றதா? இந்த சட்டங்கள் இன்று முழுமையாக செயல்படுத்தப்படுகின்றதா? இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த சட்டங்களை சரியாக நெறிமுறைப்படுத்துகின்றார்களா என்றாவது சிந்தித்து பார்த்திருக்கின்றோம். குடியரசு என்றால் குடிமக்களுக்கான அரசு. ஆனால் இந்த அரசு மக்களுக்காக செயல்படுகின்றதா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். குடிமக்களின் வாழ்வாதார நிலைகள் என்ன, குடிமக்களின் தேவைகள் என்ன என்பதை அறிய அதற்கான சரியான அதிகாரிகளை நியமித்து அவர்கள் மூலமாக குடிமக்களை பற்றிய நிலைமைகளை அரசாங்கம் அறிந்து கொண்டிருக்கின்றதா? குடிமக்களின் தேவைகள் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றதா என்றெல்லாம் ஆய்வுகள் செய்தால் 150% கூட இன்று சுதந்திரம் என்று மார்தட்டிக் கொண்டிருக்கக்கூடிய, குடியரசு என்று மார்தட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் செயல்படுத்தவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை.
மக்களாட்சி என்பது மக்களுக்கான ஆட்சியாக இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மக்களுக்கு சேவை செய்வதற்காக ஆட்சி அதிகார பீடத்தில் அமர்ந்தவர்கள் மக்களை துன்புறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த நேரத்தில் மக்களுக்கு ஆட்சி செய்யக்கூடிய தலைவர்கள் அவர்களின் குணங்களை பொறுத்து நாம் தெரிந்து கொள்வது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. இன்றைய ஆட்சியாளர்கள் மக்களுக்காக எதையும் செய்வதில்லை. ஆட்சியாளர்கள் எதை செய்தாலும் சுயநல போக்கோடு அது அமைந்திருக்கின்றதே தவிர மக்களின் நலனில் அக்கறை கொள்ளக்கூடிய ஆட்சியாளர்களை கண்ணுக்கு முன்னால் பார்க்க முடியவில்லை. அவர்கள் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் அடுத்து வரக்கூடிய ஆட்சியை பிடிப்பதற்கு அல்லது இருக்கக்கூடிய ஆட்சியை தக்க வைப்பதற்கு அல்லது வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு. இப்படி சுயநலம் கலக்காமல் எந்த காரியத்தையும் இன்றைய ஆட்சியாளர்கள் செய்வதில்லை. ஆட்சியாளர்கள் என்றால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய முதல் அடையாளமும் தகுதியும் என்ன தெரியுமா? ஒரு ஆட்சியாளன் என்று சொன்னால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அதிகாரி என்று சொன்னால் அவனிடம் சுயநலம் இருக்கக்கூடாது. சுயநலம் பாராமல் மக்களின் நலனுக்காக அவன் ஆட்சி செய்பவனாக இருக்க வேண்டும். மக்களின் மீது இரக்கமுள்ளவனாக அவன் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் இந்த உலகத்தில் போதனை செய்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹும்ம என் இறைவா, மின் வலிய மின் அம்ரி உம்மத்தி ஷைஅன் ஃபஷக்க அலைஹிம் ஃபஅஷ்குகு அலைஹி. இறைவா, யார் ஒரு சமுதாயத்திற்கு பொறுப்பேற்றதற்கு பிறகு அந்த சமுதாயத்தை சிரமப்படுத்துகின்றானோ அவனை நீ சிரமப்படுத்துவாயாக. மக்களுக்காக ஆட்சி செய்வதற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் மக்களை துன்புறுத்தினால், மக்களை சிரமப்படுத்தினால், மக்களை கஷ்டப்படுத்தினால் அவனை நீ சிரமப்படுத்துவாயாக, அவனை நீ கஷ்டப்படுத்துவாயாக என்ற பிரார்த்தனையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடம் கேட்டார்கள். ஒமன் வலியின் அம்ரி உம்மத்தி ஷைஆ ஃபர்ஃபுக் பிஹிம் ஃபஅர்ஃபுக் பிஹி. பெருமானார் கேட்டார்கள், இறைவா, என் சமூகத்தில் மக்களுக்கு சேவை செய்வதற்கு யார் ஒருவன் பொறுப்பேற்றதற்கு பிறகு மக்களின் மீது கருணையோடு நடந்து கொள்கின்றானோ அவன் மீது நீ கருணை காட்டுவாயாக. மக்களின் மீது பாசத்தோடு யார் ஒருவன் அவர்களை அரவணைத்து ஆட்சி செய்கின்றானோ அவரின் மீது நீ அரவணைப்பை ஏற்படுத்துவாயாக என்று பெருமானார் பிரார்த்தனை செய்தது முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாரு ஐம்மத்திக்கும், உங்களில் சிறந்த தலைவன் யார் தெரியுமா? பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன? கியாரு ஐம்மத்திக்கும், உங்களில் சிறந்த தலைவன், சிறந்த ஆட்சியாளன், சிறந்த அதிகாரி யார் தெரியுமா? அல்லதீன துஹிப்பூனஹும் வ யுஹிப்பூனகும் வ யுஸல்லூன அலைஹி வ யுஸல்லூன அலைஹிம். உங்கள் தலைவர்களில் நல்லவர்கள் யார் தெரியுமா? அவர்களை நீங்கள் நேசிப்பீர்கள், அவர்கள் உங்களை நேசிப்பார்கள். அவருக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்வீர்கள், அவர்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்வார்கள். இவர்கள் இந்த உலகத்தில் மிகச் சிறந்த தலைவர்கள். பெருமானார் சொன்னார்கள், உங்கள் தலைவர்களில், ஆட்சியாளர்களில், அதிகாரிகளில் சிறந்தவன் யார்? நீங்கள் அவரை நேசிப்பீர்கள், அவர்கள் உங்களை நேசிப்பார்கள். நீங்கள் அவருக்காக பிரார்த்தனை செய்வீர்கள், அவர்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்வார்கள். பெருமானார் எடுத்து சொன்னார்கள், உங்கள் தலைவர்களில்
உங்கள் ஆட்சியாளர்களில், உங்கள் அதிகாரிகளில் மிக கெட்டவன் யார் தெரியுமா? பெருமானார் சொன்னார்கள், அல்லதீன துபகிதூனஹும் வ யுபகிதூனகும் வ தல்அவுனஹும் வ யல்அவுனகும். நீங்கள் அவரை வெறுப்பீர்கள், அவர்களும் உங்களை வெறுப்பார்கள். நீங்கள் அவரை சபிப்பீர்கள், அவர்களும் உங்களை சபிப்பார்கள். இவர்கள் மிக மோசமான தலைவர்கள், ஆட்சியாளர்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்களின் மீது இரக்கமும் மக்களின் நலவை நாடுவது மாத்திரம்தான் உண்மையான ஆட்சியாளர்களின் பண்பு என்பதை பெருமானார் இந்த உலகத்திற்கு சொல்லித் தந்தார்கள். ஆட்சியாளர்கள் மாத்திரமல்ல, உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை மக்களும் ஒருவருக்கோடு இணக்கமாக, ஒருவர் மற்றவர்களை அரவணைப்பாக, ஒருவர் மற்றவரோடு அன்பாக இணக்கத்தோடு பழக வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லியது மாத்திரமல்ல, மக்களோடு எளிமையாக பழகுபவராக பெருமானார் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டினார்கள். மக்கள் மிக எளிய முறையில் பெருமானாரை சந்திக்க முடியும். மக்களோடு நெருங்கி பழகுவோராக பெருமானார் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டினார்கள். எனவேதான் பாதிக்கப்பட்டவர்கள் மிக விரைவாக அதற்குரிய நிவாரணத்தை பெருமானாரிடம் அடைந்தார்கள். ஒரு முறை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கின்ற பொழுது ஒரு வதந்தி பரவுகின்றது. பெருமானார் மதீனாவில் இருக்கின்றார்கள், ஒரு வதந்தி பரவுகின்றது, எதிரி படைகள் மதீனாவை தாக்குவதற்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி. மதீனாவை தாக்குவதற்கு எதிரி படைகள் படையெடுத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், இப்படி வதந்தி பரவி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கடலின் அலையை விட மிக வேகமாக ஒரு குதிரை எங்கள் பகுதியிலிருந்து விரைந்து சென்றது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன வார்த்தை, மதீனாவை எதிரிகள் தாக்குவதற்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி பரவுகின்றது. அந்த சமயத்தில் எங்கள் பகுதியிலிருந்து மிக வேகமாக ஒரு குதிரை எல்லையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. சிறிது நேரத்தில் சென்ற அந்த குதிரை மிக வேகமாக திரும்பி வருகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குதிரைக்கு மேலே அமர்ந்திருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை தாக்குவதற்கு எதிரிகள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்ட போதே குதிரையில் வேகமாக மதீனாவின் எல்லையை சுற்றி பார்த்துவிட்டு மதீனாவுக்குள் நுழைந்தவர்கள் சொன்னார்கள், மா ரஅய்னா மின் ஷை, பயப்படும்படியாக எந்த ஒன்றையும் நான் பார்க்கவில்லை, நீங்கள் நிம்மதியாக உறங்குங்கள் என்று சொன்னார். பயப்படும்படியாக எந்த ஒன்றையும் நான் பார்க்கவில்லை, எனவே இது வதந்தி, நீங்கள் அச்சப்பட வேண்டாம், நிம்மதியாக உறங்குங்கள் என்ற சொன்ன தலைவரை அன்று மதீனா பார்த்தது. மக்களுக்கு ஒரு கஷ்டம், மக்களுக்கு ஒரு சிரமம், முதலில் அதை சந்திப்பவராக பெருமானார் அங்கு வாழ்ந்து காட்டினார்கள். இது போன்ற எந்த அடையாளங்களும் இன்று குடியரசு தின விழாவின் உரையை ஆற்றுகின்ற எந்த ஆட்சியாளர்களிடமும் இல்லை. அவர்கள் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் சுயநலத்தோடு தனக்கான ஆட்சியை, தனக்கான ஓட்டை, தனக்கான அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக செயல்படுகின்றார்களே தவிர மக்களுக்காக, மக்களின் நலனுக்காக செயல்படக்கூடிய ஆட்சியாளர்களை கண்ணுக்கு முன்னால் பார்க்க முடியவில்லை இன்றைய காலத்தில். அன்பானவர்களே, குடியரசு நாள் இந்திய அரசியல் சட்டத்தை இந்த இந்தியாவிற்கு தந்த நாள்.
இந்திய அரசியல் சாசனம் 14வது விதி, இந்திய மக்கள் அனைவரும் சட்டத்திற்கு முன்னால் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்று கூறுகின்றது. ஆனால் இன்று அரசாங்கமும் சட்டங்களும் நீதிகளும் நீதிபதிகளும் ஒரு சாராருக்காக தீர்ப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்திய அரசியல் சாசனம் 14வது விதி, இந்திய மக்கள் அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக எந்த பிரிவினரை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அவர்கள் சட்டத்திற்கு முன்னால் சமமாக நடத்தப்பட வேண்டும். இன்றைய சட்டங்கள் நீதித்துறைகள் சிறுபான்மை என்று சொன்னால் ஒரு பார்வை பார்ப்பது, பெரும்பான்மை மக்கள் என்று சொன்னால் ஒரு பார்வையாக மாறி இருக்கின்றது. அப்துல் ரஹ்மான் பின் பைலாமி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், தாரகுத்னியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மாற்று மதத்தவர்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்குள் வாழும்போது அவர்களுக்கு ஒரு அநீதம் ஏற்பட்டதற்காக ஒரு முஸ்லிமை பழி தீர்ப்பதற்கு அவர்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாத்திற்கு, இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு வரி கட்டி வாழக்கூடிய ஒரு மாற்று மதத்தவருக்கு நீதி கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு முஸ்லிமை பழி தீர்ப்பதற்கு பெருமானார் அந்த மாற்று மதத்தவர்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள். கொடுத்தது மாத்திரமல்ல, பெருமானார் சொன்னார்கள், உங்களை பாதுகாப்பு நிறைவேற்றுவதில் நான் அனைவரையும் விட மேலானவன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சட்டம் அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும். இவன் முஸ்லிம், இவன் மற்றவன், இவன் உயர்ந்த சாதி, இவன் கீழ் சாதி, இப்படி பார்ப்பவன் உண்மை அரசியல் மக்களுக்காக நடத்துபவன் இல்லை, சுயநலத்திற்காக நடத்துபவன். இந்திய அரசியல் சாசனம் 15வது விதி, இந்திய மக்கள் அனைவரையும் பாரபட்சம் இல்லாமல் பார்க்க வேண்டும். மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் இதன் அடிப்படையில் மக்களை வேறுபடுத்தக்கூடாது என்று சொல்லும். ஆனால் இன்று சுதந்திரம் என்ற பெயரில், குடியரசு என்ற பெயரில் மார்தட்டிக் கொள்ளும் ஆட்சியாளர்கள் ஒரு மதத்தை ஒரு பார்வையோடு மற்றொரு மதத்தை ஒரு பார்வையோடு பார்ப்பவர்களாக இந்த உலகத்தில் அத்தாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு முறை ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நேரத்தில் தன்னுடைய எல்லா கவர்னர்களையும் ஊருக்கு மத்தியில் நிப்பாட்டினார்கள். ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா தனக்கு கீழ் உள்ள அத்தனை கவர்னர்களையும் மக்களை ஒன்று கூட்டி அத்தனை கவர்னர்களையும் வரிசையாக நிப்பாட்டினார்கள். நிப்பாட்டிவிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யாருக்காவது இந்த கவர்னர்களின் மூலமாக அநியாயம் நடந்திருந்தால் தைரியமாக இந்த சபையில் சொல்லுங்கள் என்று சொன்னார். யோசித்து பாருங்கள், ஒரு ஜனாதிபதி அரசாங்கத்தின் அத்தனை கவர்னர்களையும் மக்களுக்கு முன்னால் நிப்பாட்டி மக்களுக்கு இவர்களில் யாரேனும் ஒருவர் அநீதம் செய்திருந்தால் தைரியமாக இந்த சபையில் சொல்லுங்கள். அத்தனை நபர்களும் அமைதியாக இருக்கின்றார்கள். ஒரு நபர் எழுந்து சொன்னார், யா அமீருல் முஃமினீன், இன்ன ஆமலக ஃபுலவனன் தரபனி மிஅத்த சௌத்தின். இந்த அம்ர் என்ற கவர்னர் எந்த காரணமும் இல்லாமல், நான் எந்த தவறும் செய்யாமல் எனக்கு 100 கசையடி கொடுத்தார் என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், ஃபீமா தரப்துஹு கும், இவரை நீ அடித்தாயா? எழுந்திரியுங்கள், உங்களுக்கு அதற்கான பழி தீர்க்கப்படும் என்று சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், ஆட்சியாளர்களை மக்களுக்கு முன்னால் நிப்பாட்டி அநீதம் நடந்திருந்தால் அவர்கள் இந்த உலகத்திலேயே தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லியவர்கள் இஸ்லாத்தின் முன்னோர்கள். இந்திய அரசியல் சாசனம்
25வது பிரிவு. இந்திய மக்கள் அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு பூரண மத வணக்கங்கள் புரிவதற்கு உரிமை வழங்கி இருக்கின்றது. எந்த மதத்தை யார் சேர்ந்திருந்தாலும் அந்த மதத்தின் அடிப்படையில் வணங்குவதற்கும் வாழ்வதற்கும் இந்திய அரசியல் சாசனம் உரிமை வழங்கியது. ஆனால் அவரவர் மதத்தின் பெயரால் அவர்கள் வணக்கத்தை வணங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி இருக்க, இந்திய அரசியல் சாசனம் உரிமை வழங்கி இருக்க, குடியரசு மக்களின் ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி என்று ஆட்சியாளர்கள் பிதற்றிக் கொண்டிருக்க, இஸ்லாமிய மன்னர்கள் கோவில்களை இடித்தார்கள் என்று ஒரு புரளியை பரப்பி பள்ளிவாசல்களை இடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாடு முழுக்க மதவெறியை தூண்டி இஸ்லாமிய பள்ளிவாசல்கள் இந்த உலகத்தில் இடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எப்படி பாபர் மசூதியை ஆதாரம் இல்லாத ஒன்றை காட்டி இடித்தார்களோ, அதே பாணியில் இந்தியாவின் பல பள்ளிவாசல்கள் குறிவைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. குடியரசு என்று சொல்லிக்கொண்டு குடிமக்களை நசுக்கக்கூடிய அரசாங்கமாக இன்று மாறி இருக்கின்றது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எகிப்தினுடைய ஆளுநராக பதவியில் அமரும் போது மக்களை எல்லாம் கூட்டி சொன்னார்கள், அல் மிஸ்ரியீன பி அல்லா யஅததுல் முஸ்லிமீன லி கனாசிஹிம் பிசூயின். எகிப்தின் மக்களுக்கு நான் ஒரு உறுதியை தருகின்றேன், இந்த பூமியில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு இஸ்லாமியர்களால் எந்த இடையூறும் வராது என்ற உடன்படிக்கையை செய்துவிட்டு ஆட்சியில் அமர்ந்தவர்கள் இஸ்லாத்தின் முன்னோர்கள். வலீத் இப்னு அப்துல் மலிக் என்ற அரசர் டமாஸ்கஸ் நகரில் அமைந்துள்ள ஒரு பள்ளிவாசலை விரிவுபடுத்துவதற்கு ஆசைப்படுகின்றார். வலீத் இப்னு அப்துல் மலிக் என்ற அரசர் டமாஸ்கஸ் நகரத்தில் உள்ள ஒரு பள்ளிவாசலை விரிவுபடுத்துவதற்கு ஆசைப்படுகின்றார். அந்த பள்ளிவாசலுக்கு அருகாமையில் ஒரு கிறிஸ்தவ ஆலயம் உண்டு. அந்த நேரத்தில் வலீத் அத்தனை கிறிஸ்தவர்களையும் அழைத்து சொன்னார், நான் பள்ளிவாசலை விரிவுபடுத்த போகின்றேன், கிறிஸ்தவ ஆலயத்தை இடித்துவிட்டு பள்ளிவாசலை விரிவுபடுத்த போகின்றேன், உங்களுக்கு வேறொரு நிலத்தை தருகின்றேன், அங்கு ஆலயம் கட்டிக்கொள்வதற்கு பொருளுதவியை 2 மடங்கு அதிகம் தருகின்றேன் என்று கேட்ட பொழுது அந்த கிறிஸ்தவர்கள் மறுத்துவிட்டார்கள். எங்கள் ஆலயத்தை இடிக்க கூடாது, காலம் ஓடுகின்றது. அதிகார பலத்தை கொண்டு வலீத் அந்த கிறிஸ்தவ ஆலயத்தை இடித்து பள்ளிவாசலை விரிவுபடுத்தி விடுகின்றார். சொல்வது கதையல்ல, வரலாற்று செய்திகள். கிறிஸ்தவ ஆலயத்தை இடித்துவிட்டு பள்ளிவாசலை விரிவுபடுத்தி விடுகின்றார். காலம் கிடைக்கின்றது. வலீதுக்கு பின்னால் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆட்சிக்கு வருகின்றார்கள். கிறிஸ்தவர்கள் கேள்விப்படுகின்றார்கள், உமர் இப்னு அப்துல் அசீஸ் மிக நேர்மையானவர், உண்மையானவர், சத்தியத்திற்கு குரல் கொடுப்பவர் என்று. கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடி உமர் இப்னு அப்துல் அசீஸிடம் வருகின்றார்கள். முன்னால் இருந்த ஆட்சியாளர் அதிகாரத்தை பயன்படுத்தி பள்ளிவாசல் விரிவாக்கத்திற்காக எங்கள் ஆலயத்தை இடித்து விட்டார் என்று முறையிடுகின்றார்கள். அந்த நேரத்திலேயே فأمر خليفة عمر بن عبد العزيز بهدم ذلك الجزء من المسجد وعادت الأرض لأصحابها والتعرض لهم. பள்ளிவாசலில் எந்த இடம் அந்த கிறிஸ்தவ ஆலயத்தை இடித்துவிட்டு கட்டப்பட்டதோ அதே பகுதியை இடித்து அதை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற வாக்குறுதியை அளித்து அதற்கான நிவாரண தொகையையும் அவருக்கு வழங்கியது இஸ்லாமிய முன்னோர்கள்.
இந்த இஸ்லாமிய மன்னர்களும் கோவிலை இடித்துவிட்டு பள்ளிவாசல் கட்டியதாக எந்த வரலாறுகளும் இல்லை. ஒரு பொய்யை, ஒரு புரட்டை இந்த உலகத்தில் பரப்பி இந்திய மக்களை வேதனைக்குள்ளாக ஆக்கி ஒரு இல்லாத வரலாறை எழுதி இஸ்லாமியர்களிடமிருந்து வணக்க ஸ்தலங்கள் பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்திய அரசியல் சாசனம் 32வது விதியின்படி அரசியல் சாசனத்தில் குறிப்பிட்ட அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டால் உச்ச நீதிமன்றத்தில் யார் வேண்டுமானாலும் அரசாங்கத்திற்கு எதிராக முறையிடலாம். இந்திய அரசியல் சாசனம் 32வது விதி அரசாங்கம் உரிமைகளை பறித்தால் அதனை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம் என்று சொல்லுகின்றது. ஆனால் இது வழக்கு தொடுப்பது அல்ல, மாற்றமாக தீர்ப்பை வழங்கினாலே அந்த நீதிபதி மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அரசாங்கத்திற்கும் ஆட்சியாளர்களுக்கும் பாதகமான தீர்ப்பை ஒரு நீதிபதி வழங்கினால் அவர் இருக்கும் எனவே இல்லாத நிலையில் மாற்றப்படுகின்றது. இஸ்லாத்தின் வரலாறு என்ன தெரியுமா? மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலுக்கு அருகாமையில் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் வீடு இருந்தது. மதீனாவிலே மஸ்ஜித் நபவிக்கு அருகாமையில் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் வீடு இருக்கின்றது. மழை நேரங்களில் அவர்கள் வீட்டின் மேல் உழக்கூடிய மழை துளிகள் ஓடுகளில் பட்டு பள்ளிவாசலுக்குள் தெரிக்கும். பள்ளியை ஒட்டி வீடு, மழை நேரங்களில் ஓடுகளில் விழக்கூடிய அந்த மழை பள்ளிவாசலுக்குள் தெரிக்கும் அந்த சாரல்கள். இதை பார்த்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த வீட்டின் முகடை, அந்த சொருவி இருந்த அந்த பலகாயை நீக்கிவிட்டார்கள். அந்த நேரத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஊரில் இல்லை. வெளியூர் சென்றிருந்த அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டிற்கு வருகின்றார்கள். அந்த இடத்தில் சொருகப்பட்டிருந்த அந்த கட்டை இல்லை. நேராக அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நீதிபதியாக இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கின்றார்கள். வழக்கு தொடுத்தவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். ஏன் அந்த கட்டையை நீக்கினீர்கள்? அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், வல்லதி பஅஸ முஹம்மதன் பில் ஹக், இறைவன் மீது சத்தியமாக, இன்னஹு ஹுவல்லதி வஅல் மீஸாப ஃபீ ஹாதல் மகான் வ நஸஅத அன்த யா உமர், இறைவன் மீது சத்தியமாக எனது வீட்டின் முகட்டில் அந்த கட்டையை பொருத்தியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் வைத்த கட்டையை நீக்குவதற்கு நீங்கள் யார்? அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்ட கேள்வி. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், என் மீது தவறுதான், நான் நீக்கியது தவறுதான், உங்கள் உரிமை இல்லாமல் உங்களிடம் கேட்காமல் கட்டையை நீக்கியது தவறு, நான் என்ன செய்ய வேண்டும்? அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், உடனே நீக்கப்பட்ட கட்டையை அங்கு பொருத்த வேண்டும். ஒத்துக்கொண்டார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா. அது மட்டுமல்ல, லா ரிஜலைக அலா உன்கிஹி லிதர்குது இலா மா கான ஹாதா, எனது ஜனாதிபதியான எனது தோல் புஜத்தில் ஏறி நின்று அந்த கட்டையை நீங்களே பொருத்துங்கள் என்று சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா. நீதிபதி சொன்னார், இதுதான் சரியானது, அதைத்தான் நீதியும் வரவேற்கின்றது என்று சொன்னார். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சாதாரண நபராக இருந்தவர்கள் ஜனாதிபதியின் மேலே ஏறி அந்த ஓட்டில் இருந்த கட்டையை மீண்டும் பொருத்துகின்றார்கள். பொருத்திவிட்டு கீழே இறங்கிய போது அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களே, அமீருல் முஃமினீனே, நான் ஏன் இப்படி செய்தேன் தெரியுமா? உங்கள் ஆட்சியில்
ஒரு தனி மனிதனுடைய உரிமை பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை உலகம் அறிய வேண்டும். உமரின் ஆட்சி யாருக்கும் நீதமில்லாமல் நடந்துவிடவில்லை. உமர் இந்த உலகத்தில் இறை ஆட்சியை உறுதியாக செய்தவர் என்பதை உலகம் அறிய வேண்டும் என்பதை உலகம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இப்படி செய்தேன். எனது வீட்டையே பள்ளிவாசலுக்காக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. அன்பானவர்களே, இஸ்லாமிய முன்னோர்கள், ஆட்சியாளர்கள் யாரும் எந்த கோயிலையும் எந்த ஆலயத்தையும் இடித்து பள்ளிவாசல்கள் கட்டியவர்கள் அல்ல. கோயிலுக்கும் ஆலயத்திற்கும் இடங்களை வாரி வழங்கியவர்கள் இஸ்லாமிய முன்னோர்கள். அரசுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டாலும் நீதத்தை, சத்தியத்தை, தீர்ப்பை உண்மையாக வழங்கியவர்கள் இஸ்லாமிய முன்னோர்கள். இன்று தீர்ப்பு ஒரு சாராருக்காக மாறி இருக்கின்றது. யோசித்து பாருங்கள். அத்தனை ஆதாரம் பள்ளிவாசல் கட்டியதிலிருந்து இன்று வரை, ஏன் கியாமத்து வரை இல்லாத சிலையை கீழே பதுக்கி வைத்து, இல்லாத தூண்களை கீழே பதுக்கி வைத்து, பெரும்பான்மை மக்கள் இங்கு கோயில் இருந்ததாக நினைக்கின்றார்கள். எனவே இடங்களை கொடுத்து விடுங்கள். ஆதாரம் இல்லை, கோயிலுக்கான ஆதாரமே இல்லை. அவர்கள் அப்படி நினைக்கின்றார்கள். யூகத்தின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பே மாறுகின்றது என்று சொன்னால் இது குடியரசு நாடா, சுதந்திர நாடா, மக்களுக்கான ஆட்சியா? மக்களை இந்த நிலையில் இந்த அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, இன்றைய சுதந்திரமும் இன்றைய குடியரசும் ஒரு சாராருக்காக மாறி இருக்கின்றது. சிறுபான்மை மக்கள் இந்த உலகத்தில் துன்புறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இறைவன் நாடினால் ஆட்சி மாறும், காலம் மாறும். இழந்தவைகளை இறைவன் நிச்சயம் இந்த சமுதாயத்திற்கு கொடுப்பார். ஆனால் இந்த சமுதாயம் ஈமானுடைய அடிப்படையில் வாழ்ந்தார். ஈமானுடைய அடிப்படையில் வாழ்ந்தார். மாற்று மதத்தவர்களை பின்பற்றாமல், மாற்றார்களின் கலாச்சாரங்களில் ஈடுபடாமல், ஈமானோடு, இறையச்சத்தோடு, இறை தக்வாவோடு, இறைவனுக்கு மாத்திரமே பயந்து பெருமானாரின் வாழ்க்கையை பின்பற்றி நடந்தால் நிச்சயம் இறைவன் அத்தனை வெற்றிகளையும் இழந்தவைகள் அனைவரையும் அல்லாஹ் மீட்டுக் கொடுப்பான் என்பது மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய உயரிய தத்துவங்கள். அதன் அடிப்படையில், ஈமானுடைய அடிப்படையில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு உயர் நாதமாக சொன்னாலோ அந்த கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபதிஹி இஸ்திக்ஃபாரன் கதீரா. யார் நாளை மறுமையில் தன்னுடைய நன்மை தீமை ஏடுகளை தனது வலது கரத்தில் அதை பெற்றுக் கொள்கின்றார்களோ அவர்கள் சுரசோபனம் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியவன்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.